சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் நாம் தியானிக்க போகிறோம். இதோ தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். கரங்களை ஒரு தலையில சொல்லுவோம். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆமென். 2 காரியம். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கிறார் முதலாவது. 2வது, என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட தான் கர்த்தர் இருப்பார். அப்போ அதுக்கு பயந்து என்ன செஞ்சிருவாங்க? என் ஆத்துமாவை ஆதரிப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புறலோடு கூட கர்த்தர் இருக்க முடியாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்போது கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு நபராக வச்சுருக்காரு பாருங்க. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், இதோ தேவன் எனக்கு சகாயர். இன்றைக்கி ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். சகாயம்னா என்ன? உதவி இல்லையா? ஹெல்ப். அப்போ கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். இதோ தேவன் எனக்கு சகாயர் இல்லையா? இப்போ தாவீது அந்த சத்துருனுடைய கரத்தில் இருந்து அவன் தப்பித்து ஒளித்து கொண்டு எப்படியாவது நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்தார். இனிமேலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி யாருங்க? ஆபிரகாமின் சந்ததி நீங்களும் நானும் தான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு கர்த்தர் கை கொடுத்திருக்கிறார், கை கொடுத்து தூக்கி இருக்கிறார். ஆக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஊழியத்தின் பாதையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையின் காரியங்களில் கர்த்தர் கை கொடுத்து உங்களை தூக்கி நிறுத்த போகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த 3 விதத்தில் சகாயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, உதவியை கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு பிளெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2வது பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறதோடு இருக்கிறார். அப்போது என்னை ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் அவங்களோடு இருப்பார். அப்படின்னா என்னை எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஐபியாக கர்த்தர் வச்சுருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. என் பிள்ளைக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆண்டவர் அந்த ரேஞ்சில் வரார். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறதோடு கூட இருக்கிறார். அப்போ என் ஆத்துமாவை என்ன வாழ வைக்கிறவங்களோட, உதவியாக இருக்கிறவங்களோட, ஆதரிக்கிறவளோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு துணையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவுக்கு உதவியாக இருக்கிறவர்களை கர்த்தர், ஆதரிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதாங்க விஷயம். அப்போ ஏன் நம்ம சர்ச்சுக்கு, சபைக்கு உதவியாக தோள் கொடுக்கணும்? ஊழியக்காருக்கு ஏன் உதவியாக தோள் கொடுக்கணும்? விசுவாசிகளுக்கு ஏன் தோள் கொடுக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் தோள் கொடுக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் தீங்கு செய்யக்கூடாது? அப்படின்னா கர்த்தரை, அவர்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடு கூட கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. 3 விதத்தில் ஆண்டவர் சகாயம் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு 3 சமயத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். முதலாவது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் பாயிண்டில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். ஏற்ற சமயத்தில் சகாயம். அப்ப ஏற்ற சமயம், அந்த ஏற்ற சமயத்தில் நம்ம ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு முதல் காரியம் ஏற்ற சமயம். அந்த ஏற்ற சமயத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. ஐயோ பரிதாபமாக வந்து நிற்கிறியே, என்னாலையும் உதவி செய்ய முடியாது, நீ ஏன் எப்படின்னா உன் வழியை பார்த்துக்கோ, நீ ஏன் உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, நீ ஏன் உன் பிள்ளைகளை பார்த்துக்கோ, நீ ஏன் உன் வேலையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துக்கோ, நான் உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது என்னால் முடியலையே அப்படின்னு சொல்கிற கர்த்தரை நீயும் நானும் ஆராதிக்கலை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த, சர்வ ஆளுகை படைத்த, சர்வ வல்லமை படைத்த தேவாதி தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் பிரியமானவர்களே. அப்போ அதை நாம் விசுவாசிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள், ஐயோ உங்கள் பலவீனத்தங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியராய் நமக்கிறாமல், நல்ல கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். அல்லேலூயா. அந்த ஏற்ற சமயத்தில் போய் நின்னுணும். அப்போ ஏற்ற சமயம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரியுடைய மகள் ரொம்ப வேதனைப்படுறா. அந்த நேரத்தில் ரோட்டில் போயிட்டே இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. போயிட்டே இருக்கும்போது அவள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, அவள் போய், ஆண்டவரே என் மகளுக்கு சகாயம் செய்யும், உதவி செய்யும். மத்தேயு 15:25 பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கரங்களை வைத்து தலையில சொல்லுவோம். அந்த ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பணிந்து கொண்டா. ஆண்டவர் செவி கொடுக்காதது போல இருந்தால் கூட அவள் ஆண்டவரை விடவில்லை. அந்த ஏற்ற வேளையில் சகாயம் கிடைக்கிற வரைக்கும் அவள் தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருந்தபடினால சகாயத்தை பெற்றுக்கொண்டாள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த ஏற்ற வேலையை நீ மிஸ் பண்ணாத. நீ ஜெபிக்கிற வேலையை மிஸ் பண்ணாத. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடியான வேலை தான் உன்னுடைய ஏற்ற வேலையில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உனக்கு ஒரு நெருக்கடி வருதா, உன் பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி வருதா, போராட்டம் வருதா, அந்த நேரத்தில் வேற எங்கேயோ போய் நம்ம அலைந்து திரிவதை விட தேவ சமூகத்தில் ஏற்ற வேளையில் சகாயத்துக்காய் காத்திருப்பது மிக மகிமையான ஒரு நேரம். ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஈசாக்கினுடைய மகன். அந்த யாக்கோபு தன் அப்பாவை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றினபடினால, ஏசாவை ஏமாற்றினபடினால ஒரு பெரிய பிரச்சனை. அதிலிருந்து தப்பிக்கும்படி அப்பா அம்மாவை என்ன செய்கிறாங்க, அவனை மாமான் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. தன்னந்தனியாக நடு இரவில் அது யாக்கோபு அவர் ஓடி மாமன் வீட்டில் எப்படியாவது தப்பித்து கொள்ளலான்னு ஓடி வர்றார். 10வது வசனம்,
ஆதியாகமம் 28:10 யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். நல்ல கவனிங்க, நெருக்கடியான சூழ்நிலை தான், வேதனையான சூழ்நிலை தான், போராட்டமான சூழ்நிலை தான். ஆனால் என்ன, ஈசாக்கும் ரெபெக்காலும் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என் மகன் ஆண்டவரே வனாந்தரத்தின் வழியாக போகிறான். ஆண்டு அங்கே சொல்லி அனுப்புகிறார், அவங்க அப்பா சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னா 2ஆம் வசனத்தில் பாருங்க, புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அனுப்புறார் பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. அல்லேலூயா. ஒரு பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார் போ அப்படின்னு சொல்லி இந்த ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார் தன் மகனுக்காக. ஆண்டவரே என் மகனுக்கு சகாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற வேளையில் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் இவன் கதறுகிறான், வேதனையோடு துக்கத்தோடு யாக்கோபு வரும்பொழுது அங்கே பாருங்க 11ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். 11 பாருங்க, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். நல்ல கவனிங்க, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தது. அவன் வாழ்க்கையில் சூரியன் என்ன ஆயிடுச்சு? அஸ்தமித்ததுன்னா என்னது? மறைந்து விட்டது. வெளிச்சம் மறைஞ்சிருச்சு, சந்தோஷம் மறைஞ்சிருச்சு, நிம்மதி மறைஞ்சு போச்சு. அப்பா அம்மாவுடைய உறவு இல்லை, சகோதரருடைய உறவு இல்லை, நண்பர்களுடைய உறவு இல்லை, ஊரை விட்டே காலி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாரும் அவனுக்கு சின்ன வயதிலிருந்து அறிமுகமானவன் ஒருத்தர் கூட அவனுக்கு அவன் கூட இல்லை. இப்போது வனாந்தரமான ஒரு இடத்துல நல்ல தலைகாணையை வச்சு பெட்டில் படுக்கக்கூடிய ஆள் இப்போ கல்லை வச்சு தூங்குறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் தகப்பன் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், தாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு யாக்கோபுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஜெபம் உங்கள் கணவரை ரட்சிக்கும், உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும், உங்கள் ஜெபம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். உன்னுடைய ஜெபம் நீ எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஜெபம் சாதாரணமானதில்லை, அது வல்லமையான ஒரு ஆயுதம், சத்துருவை முறியடிக்கிற ஆயுதம், சாப பிசாசை துரத்துகிற ஒரு ஆயுதம், வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆயுதம், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு ஆயுதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆயுதம் சொல்கிறத விட அது பரலோகத்திலே ஒரு ஏணியாக இருக்கிறது. அந்த ஜெபம் உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு ஏணி. நீ ஜெபிக்கும் போது பரலோகத்துக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. அப்போ தான் யாக்கோபு விடாய்த்து போனவனா, மனம் சோர்ந்து போனவனா இருந்த பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? சோர்ந்து போன நேரமில் பெற்றோர் ஜெபிக்கிற ஜெபம் அந்த பிள்ளையை தாங்குகிறது, அந்த பிள்ளைக்கு சகாயத்தை கர்த்தர் செய்கிறார். 3 விதமான காரியத்தை பார்க்குறாங்க. காட் விஷன், 2வது காட் வாய்ஸ், 3வது காட் விசிட்டேஷன். இல்லையா? அங்கே பார்க்குறான், ஆண்டவருடைய தரிசனத்தை அங்கே பார்க்குறான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறான், ஆண்டவருடைய சந்திப்பு அவனோடு நடக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா, உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் 3 விதத்தில் இடைபடுவார். அவனோடு தரிசனத்தின் மூலமாக இடைபடுவார், அவனோடு தேவ சத்தத்தின் மூலமாக அவனோடு பேசி இடைபடுவார், அவனை சந்திக்கும்படியாக தேவன் ஒரு கிரியை செய்வார்.
பவுலுக்காக தமஸ்கு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. ஐயோ, இந்த சவுல் எனக்கூடிய ஒரு மனுஷன், மோசமான ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக வரானே அப்படின்னு சொல்லி ஜெபித்த போது அவன் தமஸ்கு கிட்ட நெருங்கலை. அவன் கிட்ட நெருங்கும் பொழுதே, நல்லா கவனிங்க, இன்னும் ஊருக்குள்ளவே போகலை, அந்த கிட்ட எல்லை கிட்ட வரும் பொழுதே தேவனுடைய ஒரு தொடுதலை அவன் கண்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்தா, சத்தத்தை கேட்டா, ஆண்டவர் அவனை சந்தித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்காக எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அவர் வல்லமையான மகத்துவமான கிரியை செய்து நிச்சயமாக உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுடைய வாழ்க்கையில் இருண்டு போனது அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனை சந்திச்சார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கி உங்களுக்காக, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக இந்த நவம்பர் மாதத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்காக வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். உன் வாழ்க்கையில் இருளான சூழ்நிலையாக இருந்தால் கூட சரி, நீ ஜெபிக்க ஆரம்பித்தா, நீ மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் சரி, உனக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உன் இருளான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இங்கே சூரியன் அஸ்தமித்து விட்டது. அடுத்து நீங்கள் பாருங்க, 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அல்லேலூயா. பெத்தேல் தேவனுடைய வீடு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பேர்? லூஸ். லூஸ் எல்லாம் கர்த்தர் தேவனுடைய வீடாக கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு நாள் எப்படி இருந்தது? இதை இப்படி எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அப்படி வந்தது, ஆண்டவரே, நான் கூட என் வாழ்க்கையில் ஒரு லூஸாக இருந்தேன், ஆனால் தேவனுடைய வீடாக மாற்றிட்டீங்க. அதை நீங்கள் பாருங்களேன் அந்த வசனத்தை. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பேர் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது? லூஸ். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு, எப்படி சொல்லலாம், ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க லூஸுங்க, லூசு பையன், லூசு பிள்ளை, கர்த்தர் தேவனுடைய வீடாய் மாற்றிடுவார். தேவனுடைய வெளிச்சமாக மாற்றிடுவார். உன் பிள்ளைங்க, உன் கணவர், உன் மனைவி, உன் குடும்பம், இல்லையா? யோபு சொல்கிறார் மனைவியை பார்த்து, பொடி பைத்தியக்காரி. ஆனால் அந்த பைத்தியக்காரிக்கிட்ட தான் 10 பிள்ளை பெற்றார் மறுபடியும். இப்போ என்ன சொல்லியிருப்பார்? பைத்தியக்காரின்னு சொன்னவர், என் செல்லம், என்னம்மா பாப்பாவை பார்த்துக்கிறியா? 10 பிள்ளை பெற்றெடுத்தார். இன்னுமா பைத்தியக்காரின்னு சொல்லின்னு இருப்பார் அவர். லூஸ் மாதிரி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நல்ல தேவனுடைய வீடாக கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஒன்றுக்கும் உதவாத கழுதையாக இருக்கிற நம்ம மகிமையான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லைங்க பாஸ்டர், நான் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கை வெறுமை, நான் ஒரு குப்பை, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு உதவி இல்லாதவன், ஒரு ஆசீர்வதிக்கப்படாதவன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தேவனுடைய வீடாக மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கை சூரியன் அஸ்தமித்து போகலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மாற்றப் போகிறார். அது இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, வீட்டை விட்டு வந்துட்டான். ஆனால் மறுபடியும் மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே பல சூழ்நிலைகள் நடக்குது. கர்த்தர் நல்லா அவனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே இப்போ என்ன நடக்குது அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் சீக்கிரம் 31ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்களேன். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். முகம் என்ன ஆயிடுச்சு? முகம் வேறுபட்டுடுச்சு. ஏன் முகம் வேறுபட்டுடுச்சு? யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, முகம் மாறுது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்த உயர்த்த, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய செய்ய, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த ஒரு சிலருக்கு பிடிக்காது.
முகம் மாறும். ஒரு சில சத்துருவான பிள்ளைகளுக்கு பிடிக்காது. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த சத்துருவான பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த 2வது வசனத்தில் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல், இவனுடைய முகம் மாமனுடைய முகம் வேறுபட்டு இருக்கும்போதே கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார் பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் கைட் பண்ணுறார் பாருங்க. அவர் சொல்கிறார் பாருங்க 3வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். கை தட்டுங்களேன். மாம முகம் சரியில்லை, யாக்கோபுக்கு விரோதமாக அவனை நினைக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு அவன் கவனிச்சானா, மாம முகம் சரியில்லை அப்படின்றத உணர்ந்தானா, என்ன எதுன்னு தெரியல. நல்ல கவனி. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து, என் புள்ள என் மகன் அவன் இங்கே அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே இந்த இடத்த விட்டு எழுந்துரு, நீ உன்னை அவமானப்படுத்தத்தை என்னால் தாங்க முடியாது, நீ எழுந்துரு, நீ உன் சொந்த இடத்துக்கே போ, இந்த இடத்துல இருக்காத அப்படின்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு சில இடங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமான கிரியைகள் வேறு மாதிரியாக இருக்குமானா, அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட கர்த்தர் கவனித்து உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க முகம் சரியில்லை, நீ அங்கே இருக்க வேண்டாம்ப்பா. அங்கே முகம் சரியில்லை, நீ அந்த சாப்பாட்டில் கை வைக்காத. அப்பா அங்கே முகம் சரியில்லை, நீ அங்கே உட்காராத. அவங்களுடைய முகம் சரியில்லை, அவங்க ஆவி சரியில்லை, அவங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது, அவங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது, அவங்களுக்குள்ள துஷ்டதனம் இருக்கிறது, அவர்களுக்குள்ள வஞ்சகம் இருக்கிறது, அவர்களுக்குள்ள எரிச்சல் இருக்கிறது. நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உன்னை பிரித்தெடுக்கிறா. நீ நினைக்கிற, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, ஏன் இந்த இடத்த விட்டு என்னை அப்புறப்படுத்திட்டார், என்னை பிரிச்சிட்டாரு, இந்த இடத்துல ஏன் என்னை அங்கே கொண்டு போகிறாரு, இந்த இடத்துல அங்கே ஏன் கொண்டு போகிறாரு, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யலையே அப்படின்னு நினைக்கிற. இல்லை, தேவனுக்கு எல்லாம் தெரியும். கையோ தலையில் சொல்லுவோம். ஒரு காரியத்தை உனக்கு தடை செய்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு காரியத்தை கொடுக்குறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருத்தர் விட்டு பிரிக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருத்தரோட இணைக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. என் தேவனோடு கூட நீ இருப்பாயானால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார். இப்போ புறப்பட்டு வந்த உடனே நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய ஒரு வில் பவர் என்னன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது தங்க வீராப்பை காட்டுறதுக்கு என்னம்மா சொல்லுவாங்க, அந்த நாட்கள்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி தொடைய என்னை ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னுவாங்க. தொடைய அப்படி ஒரு தட்டு தட்டி என்னை என்ன பண்ண முடியாது, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நான் என்னால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்வாங்க. இந்த யாக்கோபு சுயபலத்தில் என்னென்னமோ பண்ணுறார். அப்படியா, சரி, உனக்கு என்னுடைய உதவி நிச்சயம் வேணும், என்னுடைய உதவி உனக்கு வேணும், நீ ஒப்பு கொடுக்குற நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சரியான இடத்துல லாக் பண்ணுறாரு பாருங்க. இப்போ 400 பேரோடும் கூட அண்ணங்காரன் வரான்னு சொன்ன உடனே என்ன நடக்குது, ஆதியாகமம் 32:23 வாசித்து பாருங்களேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அல்லேலூயா. யாக்கோபின் தொடை சந்து என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிலிருந்து அவன் சாகிற வரைக்கும் எப்படி தான் நடந்தான்? காலு இப்படி தட்ட ஆட்டலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தொட்டு என் கிருபையை பெற்றுக்கோ, உன் சுயபலத்தில் ஓடாத,
அப்படின்னு அவனை உட்கார வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ கெஞ்சிரான் பாருங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய 4 மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழுவதும் தேவ சமூகத்தில் போராடுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் உனக்கு சகாயராய் இருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சகாயத்தை தேடணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் தேவைக்கு நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இத்தனை நாள் வரைக்கும் யாக்கோபு தன் சுயபலத்தில் போராடி கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். அவன் சுய டேலண்ட், அவனுடைய சுய ஞானம், சுய அறிவு ஒன்றுமே பண்ண முடியல. அண்ணங்காரன் 400 பேரோடு வருகிறான், எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு போயிடுவான். இவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தை தான் கடைசியில் போராடணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டான். இப்போ ஜெபிக்கிற, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுங்க, என் மனைவிகளை காப்பாற்றி கொடுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுது ஜெபிக்கிற வேளையில் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க. கர்த்தர் 29வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை வைத்தால சொல்லுவோம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 31வது வசனம், அவன் பெனியேலை கடந்து போகையில், அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசன்ஸை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. கைத்தொண்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அங்கே வந்தப்போ சூரியன் என்னாச்சு? அஸ்தமித்தது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபித்த போது சூரியன் உதயமாச்சு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சா? நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட உதவியை கேளு. இந்த நவம்பர் மாதத்தில் உனக்கு சூரியன் உதயமாக போகிறது. அல்லேலூயா. சூரியன் உதிக்க போகிறது. சூரிய பிரகாசம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீ ஜொலிக்க போற, நீ ஆசீர்வதிக்கப்பட போற. இந்த நவம்பர் மாதம் இருளான உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறப்போகுது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ பார்த்தீங்களா, அவன் அங்கேருந்து அப்பா துரத்தி விடப்படுகையில் சூரியன் அஸ்தமித்து போயிட்டு இருள் கடந்தது. ஆனால் இங்கே அவன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என் மனைவிகளை காப்பாற்றுங்கன்னு போராடி முழுவதும் ஆண்டவரிடத்தை சகாயத்தை கேட்கும்போது கர்த்தர் அவனை, நான் ஆசீர்வதிக்கிறேன், இனி உன் பேர் யாக்கோபல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதித்த பிற்பாடு அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று. கைகளை தலையில் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் அப்படியே அவங்கள ஆசீர்வதிக்க போகிறார். 2வது ஒரு காரியம், எபிரேயர் 2:18. நான் வசனத்தை மட்டும் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படும் சமயம் முதல்ல என்னன்னு பார்த்தோம்? ஏற்ற சமயம். என்னன்னு பார்த்தோம்? ஏற்ற சமயம். 2வது இப்போ என்னன்னா, சோதிக்கப்படும் சமயம். உன்னை சோதிக்கப்படுகிற சமயத்தில் நீ ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். ஏற்ற சமயம்னு ஒன்று இருக்குது. இப்போ சோதிக்கப்படுகிற சமயத்தில் நீ ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். யோசேப்பு போத்திபார் வீட்டில் மாட்டிக்கிட்டாரு. அவன் மனைவி வந்து சோதிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, சோதிக்கப்படுதல் பாவம் அல்ல, அந்த சோதனையில் நீ விழுந்து விடுது தான் பாவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை அந்த போத்திபாருடைய மனைவி நல்லா அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டு நல்ல வசீகரத்தோடு கூட வரும்பொழுது இந்த யோசேப்புக்கே எப்படி நம்ம இதை மேற்கொள்ள போகிறோமோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவனுக்குள்ள ஒரு சில எப்படி சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்து அந்த பாவத்திலேருந்து தப்பிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ கூட சோதிக்கப்படலாம், ஒரு சில நேரத்தில் நிறைய பாவங்களில் சோதிக்கப்படலாம். ஆனால் அந்த சோதிக்கப்படுகிற நேரத்தில் நீ ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த தீமையை தாண்டி போக உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதை கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த கோபத்தில் என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே, இந்த பாவ சேற்றை தாண்டி நான் ஆண்டவரே ஓடிவிட கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோசேப்பு அப்படியே விடுவிக்கப்பட்டார், யோசேப்பு அப்படியே காப்பாற்றப்பட்டார். ஆனால் அதே தாவீது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் வீட்டு அறையில் சோம்பலாக ஜெபம் பண்ணாமல் உலாத்திக்கிட்டு இருந்தப்போ பத்சேபாள் இடத்துல பாவத்தில் விழுந்து விட்டார். ஜெபம் இல்லைன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ளும், ஜெபம் இருந்தால் பாவத்தை நாம் மேற்கொள்ளுவோம். கரங்களை தலையில் சொல்லுவோம். மூன்றாவது ஒரு காரியம், மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 46:5. முதலாவது நம்ம பார்க்குறோம், முதலாவது ஏற்ற சமயம், ரெண்டாவது சோதிக்கப்படும் சமயம், மூன்றாவது வாசிங்க, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவா. இப்போ எப்போ ஆண்டவர் சகாயம் பண்ணுறாரு? அதிகாலை நேரம். கரங்களு தலையில் சொல்லுவோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிற. சங்கீதம் 5:3 தாவீது தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். 2 சாமுவேல் 8:6 தாவீது போன இடங்களெல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடை செய்து ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட அதிகாலையில் தேடுகிறவன் என்னை காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கரங்களை தலையில் சொல்லுவோம். ஆக 3 சமயத்தில் நம்ம ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கரங்களை தலையில் சொல்லுவோம். ஏற்ற சமயம், சோதிக்கப்படும் சமயம், அதிகாலையின் சமயம். அல்லேலூயா. அதிகாலை நேரம் கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்ற ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 41 நாங்கள் 10 வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் சகாயம் செய்கிற தேவனாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அற்புதமாய் ஆண்டவர் இருக்க போருக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா 54:4 கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொன்னது போல் ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவளோடு கூட நீர் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு நீர் இந்த நாட்கள், இந்த நவம்பர் மாதத்தில் நீர் உதவி செய்ய போகிறீர், தூக்கி நிறுத்தப் போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர், தடைகளை உடைக்கப் போகிறீர், எல்லா சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கப் போகிறீர், எல்லா வியாதி சாபங்களிலிருந்து விடுவித்து சுகமளிக்கப் போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய திவ்ய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கரங்களோடு இருந்து எங்கள் குடும்பத்தோடு இருந்து நடத்தட்டும், எங்கள் ஊழியங்களோடு இருந்து நடத்தட்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ஆமேன் என்றும் பதில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் சகாயம் செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.